அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்புங்க. அதாவது சிவன்மலை ஆண்டவன் சுப்பிரமணிய ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளினுடைய நேரம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் பக்தர்களுடைய கனவுல தோன்றி குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்தி அந்த பொருள் தான் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு தினமும் பூஜை நடத்தப்படுதுங்க. இப்படி முருகப்பெருமானே நேரடியாக காட்சி தந்து பொருளை உணர்த்துவதாலேயே அந்த நேரம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் நிறைந்திருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய மாற்றமானது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை சுப்பிரமணிய ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தில் மிகச்சிறப்புக்குரியது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது. அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். வரக்கூடிய பிரச்சனைகளை வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே உலக மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய வகையில் அந்த பொருளினுடைய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது துப்பாக்கி, ஏற்கலப்பை, மண், அகல் விளக்கு, தண்ணீர், ஏற்கலப்பை, அது மட்டும் இல்லாமல் நோட்டு, புத்தகம், சங்கிலி, துப்பாக்கி, வில், அம்பு, துடப்பம், மஞ்சள், குங்குமம், கணக்கு புக்கு, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருதுங்க. இந்த கலசம் அப்படிங்கிறது இந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால பக்தர்கள் மத்தியில் அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் அந்த விஷயம் மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுது. தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக அதுவும் சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் வைக்கப்பட்டிருக்க உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை பெறக்கூடிய வகையில் மேஷராசியினர் அமைய பெறுகிறாங்க. அதனால் இந்த காலம் பெரும்பாலும் அவர்களுக்கு விரய சனியாலேயோ அல்லது சனி பகவானாலேயோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினுடைய தாக்கம் முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தொடக்கத்திலையும் பார்க்கும் பொழுது நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவரை மனதார நினைத்து வழிபட்டாலே அந்த காலம் அந்த நேரம் அதாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்லது நடக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எளிதாக நீங்கள் தீர்க்கவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. மற்றொரு புறம் நாம் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட பலருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று. மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற நிதி இழப்பு உங்களுடைய வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத
சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வலி போன்ற பிரச்சனைகள் இடலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை தொந்தரவு கொடுக்குங்க. இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம், பதற்றம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம். வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க. உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க. அவர்களிடத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ, குடும்ப விவகாரமோ, தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம், பயம், பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்தில் சோதனையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க. உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது. துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம். அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்த செய்யும். கடன் வாங்க வேண்டிய சூழல் பலருக்கும் உருவாகலாம். உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை. சிலருக்கு தோல் ஒவ்வாமை, மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தொந்தரவும் கொடுக்கலாம். அதே மாதிரி தேவையற்ற வீண் வாகன செலவுகள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால உரிய பராமரிப்பு தேவை. மறைமுக எதிரிகளின் தொல்லை மேலும் வலுவாகும். அதனால் எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று. மாணவர்களின் எதிர்காலம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பாதிப்புகள் படிப்படியாக குறையவும் தொடங்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுவதற்கு நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செய்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது மனக்கசப்பை ஏற்படுத்தி விடுங்க. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் வீண் விரயங்களும் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. தேவையற்ற அலைச்சலை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சவாலானதாகவும் இருக்க பெறலாம். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உள்ளவருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் பணம் பல வழிகளில் இருந்து வரும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆடம்பரமான செலவுகள்
உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகவும் செய்யும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க. மனதில் இதுவரைக்கும் குழப்பிக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால சிறிது காலம் முடிவுகள் எடுக்கிறத பற்றின சிந்தனைகளை தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும்.